வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். அது உணவுப் பொருள் சார்ந்த பிசினஸ். ஆண்கள் பெண்கள் யார் வேணும்னாலும் இந்த தொழில் செய்யலாம். அதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபுட் தயாரிக்கக்கூடிய ஒரு பிசினஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இதுல நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சரியான முறைப்படி செஞ்சாக்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழிலா இருக்கு. இந்த வீடியோவில் நான் அந்த தொழிலை பற்றிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான ரா மெட்டீரியல் வேணும், அதை என்ன ரேஷியோவில் நம்ம செய்யணும், எல்லா டீட்டெயிலும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உணவுப் பொருள் சார்ந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸோட தொடங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. நாம் இன்றைக்கி முறுக்கு தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு பிஸ்னஸ் அப்படின்னோடனே ஆகா இது எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் நிறைய லாபம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அரிசி மாவு, அதுக்கப்புறம் உளுந்து மாவு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு, ஜீரகம், ஓமம், பெருங்காயத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய், இவ்வளோ தான் நமக்கு தேவை. அப்போ இது என்ன ரேஷியோவில் நம்ம தயாரிக்க போகிறோம் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். முறுக்கு வந்து நல்ல சுவையாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் தேடி வந்து வாங்குவாங்க. முறுக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தேங்காய் பால் முறுக்கு இருக்குது, கார முறுக்கு இருக்குது, காரம் இல்லாத முறுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வெள்ளை முறுக்கு இருக்குது, அதுவே ₹1 நாணய அளவுக்கு இருக்குது, ₹5 நாணய அளவுக்கு இருக்குது, நல்ல பெருசாக ரவுண்டாக இருக்கிறது இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம மாவு தயாரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ் மாவு எப்படி தயாரிக்கணும்னாக்கா, பச்சரிசியை நல்லா கழுவி வெயிலில் உலர்த்தி அதை அரைச்சிக்கணும். நீங்கள் பெரிய அளவில் பண்ணும்போது தனித்தனியாக அரைச்சிக்கங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உளுந்தை நல்லா வறுத்து விட்டு உளுந்தை தனியாக அரைச்சிக்கங்க, பொட்டுக்கடலையை வறுத்து விட்டு பொட்டுக்கடலையை தனியாக அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ரேஷியோவை நம்ம பார்க்கலாம். 4 கப் அரிசி மாவு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு 1 கப்பு வந்து உளுந்து மாவு, ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்கள் சௌரியத்துக்கு இது என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு போடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூடான எண்ணெயை ஊற்றி நம்ம பிசையலாம். இது நெய் சேர்த்து பிசையலாம், டால்டா சேர்த்து பிசையலாம், எண்ணெய் சேர்த்து பிசையலாம். அது உங்களோட வசதியை பொறுத்தது. நீங்கள் டேஸ்ட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் மாவாக வந்து ரெடி பண்ணணும். மாவு வந்து சரியான பதத்தில் ரெடி பண்ணணும். இது மட்டும்தான் நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுவே நீங்கள் காரமாக முறுக்கு செய்ய போகிறீங்கனாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரெட்டிஷாக இருக்கும். தேங்காய் பால் முறுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பிசையும் போது தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிப்பாங்க. தேங்காய் பால் முறுக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நாள்பட இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? முறுக்கில் இவ்வளோ தான். இதுலேயே மசாலா முறுக்கு வருது, ரொம்ப ஃப்ளேவரோட முறுக்கு வருது. நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நார்மலாக நம்ம வீடுகளில் செய்கிற தீபாவளி முறுக்குகள் அந்தந்த சீசனில் பண்ண முடியும். மற்றபடி இந்த கடைகளில் விற்கிற மாதிரி நம்ம செய்யணும், ₹5 இருக்குது, ₹1 இருக்குது, ₹10 பாக்கெட் இருக்குது, இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இந்த மெத்தடை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் மிஷின் வாங்கிக்கிறது ரொம்ப பெட்டர். மிஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 75,000லேருந்து ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கூட மிஷின்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கு அப்படின்னு போனீங்கன்னாக்கா ஒரு 2.5 லட்சத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 75,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 25,000க்கு மிஷின் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரியலை. அப்படி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிஷினரியில் என்ன பண்ணலாம், உள்ளே போடலாம். அந்த மாவை போட்டுட்டு நமக்கு என்ன அச்சு வேணுமோ அதை நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா முறுக்கு வந்து உங்களுக்கு ரெடி ஆகுது. நீங்கள் என்ன அச்சு, அதாவது மோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன மோல்டு போடுறோமோ அந்த மோல்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு முறுக்கு வரும். இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் பலவிதமான அச்சுக்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அப்போ பலவிதமான அச்சுக்களை நம்ம பயன்படுத்தினா தான் அதை வந்து வெரைட்டியாக நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இதுவே சின்ன சின்ன பேக்கெட்டில் அடைக்கும் போது நீங்கள் நிறைய லாபம் பார்க்க முடியும். பெரிய பெரிய பேக்கெட்ஸாக நீங்கள் போடுறத விட ஒரு ₹5, ₹10, ₹20 பேக்கெட்டுகளாக நீங்கள் போடும்போது இதில் லாபம் அதிகமாக பார்க்க முடியும். இந்த மாதிரி மோல்டில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அப்போ பலவிதமான மோல்டுகள் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் மிஷின் வாங்குகிற இடத்துலையே இந்த மோல்டுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேங்களா? இப்ப பாருங்க, நீங்க மிஷினரிக்கான ரேட்டு பாருங்க. ஒரு 78,000லேருந்து உங்களுக்கு ஒரு 2,00,000க்கு நீங்க வாங்கும்போது, உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து நல்லாருக்கும். இதுவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்குனா, உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க நார்மலா வீட்ல மாவு பெசஞ்சு, நிறைய ஒரு 5, 6 பேர் ஆளுங்கள வச்சு நீங்க செய்யும்போது கிடைக்கக்கூடிய லாபத்த விட, இந்த மாதிரி மிஷின பயன்படுத்தி செய்யும்போது, இந்த ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை வராது. அதே நேரத்தில நீங்க லாபம் அதிகமா பார்க்க முடியும். புரொடக்ஷன் அதிகமா பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் உட்கார்ந்து ஒரு 200 முறுக்கு, 300 முறுக்கு சுத்துறதுக்கும், ஒரு மிஷின்ல 1 மணி நேரத்தில நீங்க 1000 முறுக்கு எடுக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ மிஷின வச்சு நீங்க இந்த முறுக்கு தொழில ஆரம்பிக்கும்போது, நீங்க மாசத்துக்கு ஈஸியா ஒரு மாசத்துக்கு நீங்க ரூ. 3,00,000 ஒரு நாளைக்கு ரூ. 10,000 அப்படின்னு ஈஸியா எடுக்கலாம். ரூ. 10,000ங்கும்போது 10,000 கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு கடைக்கு நீங்க கொண்டு போய் பாக்கெட்ஸ் போடுறீங்கன்னா, எத்தன பாக்கெட்ஸ் போடுவீங்கன்னு யோசிங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இதுல என்ன செய்யலாம்? லாபம் பார்க்கலாம். அப்போ முதலீடு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நார்மலா மிஷின் அப்படிங்கிறது நீங்க ஒரு ரூ. 1,00,000 இல்ல ரூ. 1,50,000 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ரா மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஒரு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் நீங்க கையில வச்சுக்கோங்க. அது இல்லாம நீங்க செய்யாதீங்க. ஏன்னாக்கா எல்லா பொருளும் நீங்க வந்து ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கங்க. சும்மா ஒரு 5 கிலோ, 10 கிலோன்னு வாங்கி செய்யாதீங்க. அதுல லாபம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஒரு 25,000, 30,000 கையில வச்சுக்கோங்க. அதே மாரி மிஷினரி செலவு இருக்கு. வீட்லயே நம்ம இத செஞ்சுக்கலாம். அதனால இடத்துக்கான செலவு, வாடகை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மி இதுல. அதே மாரி மத்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த வாணலி வாங்குறது, அதுக்கான சாரணி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேணா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ரூ. 3,00,000 இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிசினஸ நீங்க என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ண முடியும். லாபம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, ஒரு நாளைக்கு நீங்க இதுல 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். சாதாரணமா நம்ம வந்து இதோட லாபத்த சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தன பேக்கெட்ஸ் போடுறோம், அத பொறுத்து இதுல லாபம் இருக்கு. ஒவ்வொரு பேக்கெட்டுக்குள்ள எத்தன முறுக்குகள் வைக்கிறோம் அப்படின்னு இருக்கு. ஒரு சிலர் கிராம் கணக்குல வைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நம்பர்ஸ் கணக்குல வைக்கிறாங்க. இப்ப நார்மலா ஒரு பெட்டி கடையில போய் ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு ரூ. 10க்கு நம்ம அதுல முறுக்கு வாங்குனோம் அப்படின்னா, 10ம் இருக்கு, 12ம் இருக்கு, ஒரு சில முறுக்கு 8ம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இதுல நீங்க வந்து ஹோல்சேலா கூட நீங்க சேல் பண்ண முடியும். அப்போ அதனுடைய லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் லாபத்த குறைச்சு நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியே நீங்க ஏர்ன் பண்ணலாம். ரீட்டெயிலா பண்ணும்போது லாபம் அதிகமா இருக்கும். நீங்க ரொம்ப அலைய வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 10,000ன்னு ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஏரியாவுல நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது, அந்த ஏரியா ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கவர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லாபம் தரக்கூடிய தொழில், நம்ம சாதாரணமா ஒரு தயாரிப்பு தொழில் பண்ணி நெறைய மிஷினரிஸ் வாங்கி போட்டு அப்படியெல்லாம் செய்யும்போது கிடைக்கிற லாபத்தை விட ஒரு எளிமையான தொழில்ல நீங்க அதிகமா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலா இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். அதே மாதிரி உணவுப் பொருள் சார்ந்த தொழில் அப்படிங்கிறதுனால இது கடைசி வரைக்கும் இந்த உணவு வந்து இருக்க தான் போகுது. இது ரொம்ப நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பொருள்னே சொல்லலாம். இந்த உணவுப் பொருள் எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் இந்த பிஸ்னஸை நீங்க தொடர்ந்து செய்ய முடியும். இதுல ஒரு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஒரு சில ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் சேர்த்து கூட நீங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா பேக்கிங் பண்ணிக்கணும். ஒரு நேம் குடுத்துக்கோங்க. ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு குடுத்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்க பண்ணும்போது, நீங்க ஆன்லைன் தளங்களையும் இதை என்ன செய்ய முடியும்? சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க இப்போ ஒரு அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்க செய்யும்போது, உங்களுக்கு ஒரு 15% வந்து நீங்க வந்து உங்களுக்கு லாபத்தில குறையும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? பிளேஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாரி நீங்க விலைய அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லைன்னா உங்க லாபத்தில குறைச்சு நீங்க பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க அமேசான்லலாம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கு. எஃப்எஸ்எஸ்ஐயும், ஜிஎஸ்டியும் இருந்தாக்கா, நீங்க ஒரு ரீட்டெயில் ஷாப்பா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கலாம், பெட்டி கடைகளா இருக்கலாம், ஒரு தீபாவளி சமயத்தில் சீசன் சமயத்தில் முறுக்குகள் விற்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கோப் உள்ள ஒரு பிஸ்னஸாக இது இருக்குது. ஒரு இடம் கிடையாது இதோட டார்கெட். இதோட கஸ்டமரை நம்ம டார்கெட் பண்ணுறது நிறைய இடத்துல நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினரிஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ், நான் இதில் இண்டஸ்ட்ரியல்ஸ்னு டைப் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் மல்டி ப்ராடக்ட்ஸ், இந்த 2 இடத்துலையும் இந்த முறுக்கு மிஷின் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது போக நிறைய இடத்துல கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இங்கே போய் மிஷினை நீங்கள் நேராக பார்த்து கூட வாங்கிக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சில் ஒர்க் ஆகிற மாதிரி கூட உங்களுக்கு இதில் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. முறுக்கு என்ன முறுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி மிஷின்களும் இருக்குது. மாவு அரைக்கிறதுக்கு
தைக்கிறதுக்கு வேணும்னாலும் நீங்கள் தனியாக மிஷின் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.